இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரிலையபிலிட்டி வெர்சஸ் சேஃப்டி. ரிலையபிலிட்டினா என்ன? ஒரு சிஸ்டம் வந்து கரெக்டாக ஓவர பீரியட் ஆஃப் டைமில் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது. சேஃப்டி நமக்கே தெரியும், அது ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது ரெண்டு குவாலிட்டி இதுதான் வந்து குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் சிஸ்டமோட குவாலிட்டியான ஆட்ரிபியூட்ஸே இதுதானா. இது ரொம்ப எசென்ஷியல் ஃபார் அ சாஃப்ட்வேர் டு பெர்ஃபார்ம். இது ரெண்டும் தான் ஒரு எசென்ஷியல் அண்ட் என்ஷூரிங் சாஃப்ட்வேர் பெர்ஃபார்ம் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதா, ஏதாவது டஸ் நாட் காஸ் ஹார்ம் டியூரிங் ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது ஏதாவது ஹார்ம்னஸ் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சேஃப்டி அதை பார்க்கும். ஸோ ரிலையபிலிட்டினா என்ன? ரிலையபிலிட்டி த எபிலிட்டி ஆஃப் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் இட்ஸ் இன்டெண்டட் ஃபங்க்ஷன் correctly and consistently over a specific period of time. The ability of a software system to perform its intended function. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமோட எபிலிட்டி என்னென்னா, அது கொடுத்த ஃபங்க்ஷன் அது கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பர்ஃபெக்டாக அது பெர்ஃபார்ம் பண்ணுதா, அவ்வளோதான், சிம்பிள். The ability of a software system to perform its intended functions correctly and consistently over a specific period of time. புரிஞ்சிச்சா? ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இல்லை அதுக்கு குறிப்பிட்ட டைம் அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து கரெக்டாக அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுதான்னு பார்க்கறது தான் இந்த ரிலையபிலிட்டி. இது என்ன இன்ஷூர்ஸ் பண்ணுன்னா, சிஸ்டம் வந்து கரெக்டாக ஃபெயிலியர் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுதா அண்டர் த கண்டிஷன். Reliability ensures that the system works without failure under defined condition. இது என்ன மெஷர் பண்ணோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயில் ஃப்ரீ ஆப்ரேஷனை மெஷர் பண்ணும். இட் மெஷர்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயில் ஃப்ரீ ஆப்ரேஷன். A reliable system produce consistent and expected output. இதெல்லாம் தான் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் எல்லா கண்டிஷன்லையும் பர்ஃபெக்டாக வேலை பார்த்துச்சுன்னா இது என்ஷூர் பண்ணோம். ப்ராபபிலிட்டி ஃபெயில் ஃப்ரீ ஆப்ரேஷனை மெஷர் பண்ணும். கன்சிஸ்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணதான்னு பார்ப்போம். இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, சேம் ரிசல்ட் வந்து சேம் கண்டிஷனில் வருதா, சேம் ரிசல்ட் அண்டர் தி சேம் கண்டிஷன் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். எல்லா ரிசல்ட்டுமே அதே கண்டிஷனுக்கு தான் வருதா, இல்லை ஒரு கண்டிஷனுக்கு ஒரு தடவை ஒரு மாதிரி வந்திருக்கும், ரெண்டாவது தடவை வேறு மாதிரி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது, சிஸ்டம் இஸ் ஆப்ரேஷ்னல் வென் நீடட். அதாவது ஒரு சிஸ்டம் ஆப்ரேஷ்னலாக இருக்கா, அதுக்கு தேவைப்படும் போது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதா, வெல் அண்ட் குட் அப்படின்னு பார்க்கும். வாட் இஸ் டிபெண்டபிலிட்டி? டிபெண்டபிலிட்டி இஸ் நத்திங் பட் யூசர் கேன் ட்ரஸ்ட் த சிஸ்டம். இவங்களை நம்பி நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்க்கறது தான் யூசர் கேன் ட்ரஸ்ட் த சிஸ்டம், டிபெண்டபிலிட்டி. ஃபெயில் ஃப்ரீ ஆப்ரேஷனா அப்படின்னு பார்க்கறது, எந்த ஒரு பிரேக் டவுன்ஸும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்ளிகேஷன் பார்க்கறது தான். கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி, fail free operations. This is about reliability. What is safety? Safety na enna? The ability of a software system to operate without causing unacceptable risk, harm, damage to the people, environment or a property. அதாவது சேஃப்டி, சாஃப்ட்வேர் சிஸ்டம் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரிஸ்க் எதுவும் இல்லாமல், டேமேஜ் எந்த பீப்புளுக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல், என்வாயர்மெண்ட்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல், ரிஸ்க் இல்லாமல், ஹார்ம் இல்லாமல் நடந்துச்சுன்னா அதுதான் நம்ம சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர் சிஸ்டமோட சேஃப்டி. ஸோ இது எப்படின்னா, டேஞ்சரஸ் ஃபெயிலியர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணதுக்கு தான் இந்த சேஃப்டி ஃபோக்கஸ் பண்ணும். இஃப் அ சிஸ்டம் ஃபெயில்ஸ் இட் ஷுட் நாட் லீட் டு கேட்ஸ்ட்ராபிக் கான்சிக்வன்சஸ். ஓகே, இப்போ ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டம் ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா அந்த கேட்ஸ்ட்ரோட்ரோபிக் கான்சிக்வன்சஸை லீட் பண்ணக்கூடாது. கேட்ஸ்ட்ரோட்ரோபிக் கான்சிக்வன்சஸ்னால் சடனாக ஃபெயிலியர் நடக்கிறது, சடன் சேஞ்சஸ், இதுதான் நம்ம கேட்ஸ்ட்ரோட்ரோபிக் கான்சிக்வன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுலனா, கிரிட்டிக்கல் சிஸ்டமில். எதுக்கு? மெடிக்கல், அவைசேஷன், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமுக்கெலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்டி ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்டிங் டேஞ்சரஸ் ஃபெயிலியர். ஈவன் இஃப் அ சிஸ்டம் ஃபெயில்ஸ் இட் ஷுட் நாட் லீட் டு கேட்ஸ்ட்ரோபிக் கான்சிக்வன்சஸாக போகக்கூடாது. இது மூலயமா நம்ம என்ன பண்ணோம், ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுவோம், ஃபெயிலியரை கண்ட்ரோல் பண்ணுவோம், மெக்கானிசமை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், கிரிட்டிக்கல் சிஸ்டமை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரிஸ்க் அவாய்டன்ஸ், ஃபெயிலியர் கண்ட்ரோல், ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம், critical system focus. Okay, these is about safety. Safety na na. Then we are moving on to relationship between reliability and safety. A system can be reliable but not safe.
சிஸ்டம் கரெக்டாக வேலை பார்க்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக சேஃபாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி சிஸ்டம் சேஃபாகவும் இருக்கும், ஆனால் அது ரிலையபிளாகவும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே நம்ம கரெக்டாக இருந்தால் தான் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஹை குவாலிட்டியோடு இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி பட் மே காஸ் ஹார்ம் இஃப் இட் ஃபெயில்ஸ். மே ஃபெயில் பட் வித்தவுட் ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்சஸ். ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் ஆர் த அப்ளிகேஷன் வி ஆர் யூஸிங் இன் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகே. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்டபிள் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை என்ஷூர் பண்ணும், ஆக்சிடென்ட் அண்ட் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணும், யூசர் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணும், கிரிட்டிக்கல் சிஸ்டம்க்கு எசென்ஷியலாக இருக்கும், ஓவராலோட சாஃப்ட்வேர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் இஸ் அபவுட் கன்க்ளூஷனில் நீங்கள் இதில் என்ன படிச்சிங்களோ அது சிம்பிளாக எழுதுவீங்க, அதே ஓகே தான். தேங்க்யூ.